கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 ஆண்டு இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி. நாம் தமிழர்களாக பிறந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் நிறைய முறை பைபிள் வாசிக்கும் போது தமிழில் இங்கிலீஷில் வாசிக்கிறதுக்கும் தமிழில் வாசிக்கும் போதும் நிறைய அர்த்தங்கள் வித்தியாசமாய் மாறும். அதில் தமிழில் ரொம்ப நல்லா ரொம்ப தெளிவாக புரியும். எந்த விதமான டவுட்ஸோட ஒரு சில வசனங்களை நீங்கள் தமிழ் பைபிளில் வாசிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே அந்த டவுட்டை கிளியர் பண்ணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி பொதுவாகவே ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி உலக பிரகாரமாகவும் சரி ஒரு காரியம் நம்பப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசீர்வாதத்தை யார் தரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் தான் தராரு அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம். சரி, அப்போ ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை தராரு அப்படின்னா அப்போ ஆண்டவரை அறியாமல் இருக்கிற உலக பிரகாரமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க, கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களையும் நிறைய பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க உண்டு. அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யார்? உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்களுக்கு யார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறா? ஆண்டவர் தான் தராருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிசாசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் ஆண்டவர் அறியல. பிசாசு என்ன பண்ணுவான், நிறைய பேருக்கு நிறையா கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நீங்கள் தமிழ் பைபிளில் வாசிக்கும் போது ரொம்ப அதில் தெளிவாக புரியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா தெளிவாக வாசிச்சிங்க அப்படின்னா அப்போது ஐஸ்வர்யத்தை எது தரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கர்த்தரின் ஆசீர்வாதமே, அவ்வளோதான். ஆசீர்வாதமும் அப்படி இல்லை, ஆசீர்வாதமே. கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும்னா ஓகே, ஆண்டவராலையும் ஐஸ்வர்யத்தை தர முடியும், பிசாசாலையும் ஐஸ்வர்யத்தை தர முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் வசனம் தெளிவாக என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் தமிழ் பைபிளில் வாசிக்கும் போது அதனுடைய அர்த்தங்கள் புரியும். நானே பல நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உலக பிரகாரமாக இப்போ அம்பானி இருக்கிறாங்க, அதானி இருக்கிறாங்க, எலன் மாஸ்க் இருக்கிறாங்க, இது மாதிரி பல பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அமேசான் கம்பெனி ஓனர் இருக்கிறாங்க, நிறைய பேர் போத்தீஸ் ஓனர் இருக்கிறாங்க. இவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்க. ஆனால் அவங்களெலாம் எப்படி ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம் வருது அப்படின்னா அதையும் ஆண்டவர் தான் தருகிறார். அது எப்படி ஆண்டவர் தரலாம்? அவங்க தான் ஆண்டவர் அறியவே இல்லையே, எப்படி ஆண்டவர் தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 2 வகையில் தான் ஆசீர்வாதம் வருது. ஒன்று ப்ரெசன்ஸ், இன்னொன்று பிரின்சிபல்ஸ். சொல்லுங்கள், ஒன்று ப்ரெசன்ஸ், இன்னொன்று பிரின்சிபல்ஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரின்சிபல்ஸ்னால் விதிமுறைகள், ப்ரெசன்ஸ்னால் தேவ பிரசன்னம். ஒன்று நீங்கள் தேவ பிரசன்னத்தில் எப்போதும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லது பிரின்சிபல்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில விதிகள், அந்த விதிமுறைகள் அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆண்டவர் அப்படி படைச்சிட்டார். எப்படி? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கர்ச்சீஃப் இருக்குது, இங்கே நான் பிடிச்சிருக்கிறேன், விட்டேன், என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. இப்போது நான் கிறிஸ்தவன், நான் அப்படி வைக்கிறேன், விடுறேன், கீழே வந்துருச்சு. இதே ஒரு இந்து சகோதரரும் இல்லை ஒரு இஸ்லாமிய சகோதரரும் இதே மாதிரி கர்ச்சீஃபை பிடிச்சி விட்டால் எல்லாம் என்ன தான் ஆகும்? கீழே தான் விழுகும். என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு விதி. என்ன விதி? புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்லி ஒரு சக்தி உண்டு. அந்த வார்த்தையிலே இருக்குது, புவி ஈர்ப்பு. புவினா பூமி, ஈர்க்கிறதுனா இருக்கு. பூமி நம்ம எந்த பொருளை தூக்கி போட்டாலும் என்ன பண்ணும்? பூமி என்ன பண்ணும்? ஈர்த்து கொள்ளும். இதை யார் செஞ்சாலும் நடக்கும். நான் செஞ்சாலும் நடக்கும், நீங்கள் செஞ்சாலும் நடக்கும், பெரியவங்க செஞ்சாலும் நடக்கும், சின்னவங்க செஞ்சாலும் நடக்கும். இந்து சகோதரர்கள் செஞ்சாலும் நடக்கும், கிறிஸ்தவ சகோதரர்கள் செஞ்சாலும் நடக்கும், இஸ்லாமிய சகோதரர்கள் செஞ்சாலும் நடக்கும், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் செஞ்சாலும் நடக்கும். அப்போது இது ஒரு மாறாத ஒரு விதி. இது மாதிரி ஃபினான்ஷியலாக ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சில விதிமுறைகள் உண்டு. இப்போ அம்பானி, அதானி, போத்தீஸ் ஓனரு இவங்களாம் ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் அடையிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு சமயம் தேவ பிரசன்னத்தில் நிறையாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரின்சிபல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு உண்டு. அதான் ஏற்கனவே சொன்னேன், ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது 2 வழியில் உண்டாக்கலாம். ஒன்று ப்ரெசன்ஸ், இன்னொன்று பிரின்சிபல்ஸ். இப்போ நமக்கு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் என்ன பண்ண முடியும்? ஐஸ்வர்யத்தை ஈர்த்துக்கொள்ள முடியும். பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாலும் ஈர்த்துக்கொள்ளலாம். அல்லது எனக்கு பிரின்சிபல்ஸ்லாம் தெரியாதுங்க அப்படின்னா ஆண்டவரே சரணாகதின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்துட்டிங்கன்னா
ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேடி வரும். வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இப்போ இதுதான் பைபிள். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறாங்களே பிசாசால் ஒன்றுமே செய்ய முடியாது இனிமேல். அவனுக்கு ஒரு காலத்தில் அந்த வல்லமையெல்லாம் இருந்துச்சு. என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரோ அன்றைக்கே பிசாசினுடைய எல்லா வல்லமைகளையும் உரிந்து கொண்டார். பிசாசு இப்போ செத்த பாம்பை போல இருக்கிறான். செத்த பாம்பு கடிக்குமா? செத்த பாம்பு அங்கே கிடக்குது அப்படின்னா பார்க்குறதுக்கு வேணால் மனசு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். செத்து போயிடுச்சு, இருந்தாலும் இது என்னது? பாம்புங்கிறதுனால அந்த பயம் வேணால் மனசில் இருக்குமே ஒழிய, ஆனால் அதனால் எதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய. அதே போல் தான் இன்றைக்கி பிசாசு இருக்கிறான். நம்ம தான் பிசாசை இன்றைக்கி பில்டப் பண்ணி பிசாசு அப்படி பண்ணிடுவான், பிசாசு இப்படி பண்ணிடுவான், பிசாசு இந்த மாதிரி வந்துடுவான், அந்த மாதிரி வந்துடுவான்னு சொல்லி நம்மளாம் மனசு யோசிக்கிறதுனால நம்ம பேசுகிற அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அந்த செத்த பாம்பாக இருக்கிற பிசாசுக்கு உயிரை கொடுக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், வார்த்தையில் என்ன உண்டு? உயிர் உண்டு, ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை என்ன பண்ணும்? உருவாக்கும். அப்போ செத்து போய் கிடக்கிற ஒரு பாம்பாய் கிடக்கிற அந்த பிசாசு நம்ம அவனை மேன்மைப்படுத்தி பேச அல்லது புலம்பி பேச அல்லது இயேசுவில் விசுவாசம் இல்லாமல் பேசும்போது என்னாகும்? அந்த வார்த்தைகள் போய் செத்து போய் கிடக்கிற அந்த பாம்பாய் கிடக்கிற அந்த பிசாசுக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்கும். பிசாசு எழுந்து வந்து நம்மளை தாக்குகிறான். இதுதான் ஆவியின் மண்டலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவனை ஒரு பொருட்டாவே எண்ணாமல், அவனை பற்றியே பேசாமல், அவனை குறித்தே சிந்திக்காமல் இருந்துட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? அவன் வர முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் வராது, உங்கள் வாழ்க்கையில் சுகவீனங்கள் வராது, உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் வராது. பாருங்கள், இதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்ச்சீஃப் எனக்கு பத்தாது, கட்டியிருக்கிற லுங்கி பத்தாது. என்ன பண்ணுவேன்? மூக்கு சளி சிந்திக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? சும்மா ஒரு கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டோம்னாலும், இல்லை இனிப்பு ஏதாவது டீயில் சக்கரை அதிகமாக போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக குடிச்சிட்டா கூட என்ன ஆகும்? எனக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்படியே தான் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஜாகின் மாதிரி விஷன் மாதிரி இருக்கும் போதுலேருந்தே அப்படி தான். எனக்கு நான் ஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு பட்ட பேரே பூமர். எனக்கு பட்ட பேர் என்னது? பூமர். ஏன்னா மூக்கில் ஒளிவிட்டே இருக்கு எனக்கு. எங்கள் அம்மா இங்கே கர்ச்சீஃப் கட்டி விட்டுருவாங்க, இங்கே 2 கர்ச்சீஃப் கட்டி விட்டுருவாங்க. மூக்கில் சளி சிந்தி எங்கள் டீச்சரை என்னை திட்டினாங்கன்னா போய் சளியை சிந்திட்டோடா அப்படி தான் திட்டுவாங்க, வேறு எதுவுமே திட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒளிவிட்டே இருக்கும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து. அல்லேலூயா. இப்போ இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த காற்று மாறினா கூட எனக்கு உடனே தும்மல் வர ஆரம்பிச்சிடும், ஒளிவு ஆரம்பிச்சிட்டே இருக்கும், மூக்கில் இருந்து ஒளிவிட்டே இருக்கும். எங்கே தான் ஸ்டாக் இருக்குதுன்னே தெரியாது, வந்துகிட்டே இருக்கும். நானும் தும்மிகிட்டே இருப்பேன், வந்துகிட்டே இருக்கும் சளி. இப்படியே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலே ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன். ஸ்வீட்னா எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஆசை இருக்கும் மனசில், ஆனால் என்ன பண்ண முடியாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டா தான் இதாயிரும். இப்படி இருந்துச்சு. அப்புறம் இந்த சத்தியத்தை அறிய ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதிகளை நோய்களை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நான் வியாதி உள்ளவன் அல்ல, இனி நான் நோய் உள்ளவன் அல்ல, நான் சுகமுடையவன், நான் பலனுடையவன் சொல்லி அதை விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அதையே பேச ஆரம்பித்தேன். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவிலையும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த ஆகாரத்தை உண்ணுகிற எனக்கு வாதையோ நோயோ வியாதியோ வரப்போவதில்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாக முத்தரிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்காயுசு மாத்திரமே உண்டாயிருக்கிறது. இப்போ நான் சொன்னது ஜெபம். இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு தண்ணி குடித்தாலும் சொல்லுவேன், டீ குடித்தாலும் சொல்லுவேன், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். இப்போ என்னுடைய சூழ்நிலை கேட்டிங்க அப்படின்னா நான் குடித்தாவே ஃப்ரிட்ஜ் வாட்டர் மட்டும்தான் குடிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஜாகினை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியிலலாம் கடைக்கெலாம் பஸ்ஸில் எங்கேயா போனோம்னா கம்பல்சரி ஐஸ் வாட்டர் தான், கம்பல்சரி ஜூஸ் தான் குடிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடித்தா ஃபுல்லாக போவோம் சளி. இப்போ எவ்வளோ குடித்தாலும் கொஞ்சமாக, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சரியே இல்லை. அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது நடக்கும். நம்ம என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உடனே ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை விட்டுடுறோம். இல்லவே இல்லை. நான் கேட்டு பாருங்கள், இப்போலாம் காய்ச்சல்லாம் வந்தால் மாத்திரைலாம் போடவே மாட்டேன். ரொம்ப முடியவே இல்லை. அதாவது என்னால் அடுத்த ஒர்க்கு செய்ய முடியல. இப்போ என்னால் ஃபோனில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை மினிஸ்ட்ரி பண்ணணும், சர்ச்சுக்கு வரணும், அதுவே என்னால் செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாத்திரை போடுவேனே ஒழிய, மற்றபடி சளிக்கோ பிரச்சனைக்கோ எனக்கு மாத்திரை போட ரொம்ப நாள் ஆச்சு. மாத்திரைலாம் என்ன பண்ணுறதே இல்லை, போடுவதே இல்லை. ஏன் அப்படின்னா நான் சுகத்தை பேசுகிறேன், நான் பலத்தை பேசுகிறேன். நான் பேச என்னுடைய சரீரம் ஆரோக்கியம் அடைகிறது, ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் அடைகிறது. இப்போலாம் பயப்படுறதுலாம் இல்லை. ஜூஸ் குடிக்கிறேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அது ஒய்ஃபுக்கெலாம் கேட்டு பாருங்கள். டெய்லிலாம் நேற்று மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடல. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் கடைக்காரன் இல்லை, அதனால். அல்லேலூயா. இருந்தால் போய் அதையும் வாங்கி சாப்பிட்ருப்பேன்.
ஜாகினுக்கும் அதே மாதிரி தான், அவனுக்கும் அப்படி தான். லைட்டாக ஏதாவது சாப்பிட்டாலும் அவனுக்கு ரொம்ப பலவீனமாயிரும். ஆனால் இப்போ அவனும் அதே தான் அதிகமாக சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கும் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா என் ஃபேமிலிக்கு அது உண்டாகும். ஆனால் இது நடக்கிறது ஏதோ ஒரு நாளில் நடக்கலைங்க, 6 மாதம் 7 மாதம் இதை பேசிக்கிட்டே இருந்தேன். அதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், பேசுகிறத நிப்பாட்டக்கூடாது. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக பேசிக்கொண்டே இருக்கணும். எதை சாப்பிட்டாலும் சரி, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் என் மேலேயும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சுகவீனம் இல்லை, பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்குள்ளே தான் நான் சொல்லி யார்கிட்டயே போயெல்லாம் சொல்கிறது இல்லை, எனக்குள்ளே நான் என்ன பண்ணிக்குவேன், சொல்லிக்குவேன். இப்படி சொல்ல 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 என்ன ஆகுது, என் பிரெயினில், என்னுடைய மூளையில் அது ரிஜிஸ்டர் ஆகுது. இந்த அச்சை என்ன பண்ணிகிட்ருக்கு, அச்சையாக பார்க்குறதுக்கு தான் அந்த பிள்ளை அங்கே, இவங்க 2 பேரும் இங்கே விளாண்டுட்டு இருக்கிறாங்க, அச்சை அங்கே தனியாக என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. கவனிங்க. அப்போது உங்கள் மூளை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மைண்டு, உங்கள் மூளை வேறு மைண்டு வேறு. உங்கள் மூளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்பும். நீங்கள் உங்களை குறித்து என்ன சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ அதை நம்பும். நான் ஏழைங்க, நான் கஷ்டப்படுறவங்க, எனக்கு பலவீனங்க, எனக்கு வியாதிங்க, எனக்கு சுகவீனங்க, இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் என்ன பண்ணும், அதை நம்பிடும். அதை நம்பி அதுக்குண்டான செல்ஸ் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இது சயின்டிஃபிக்கலாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் ஏதோ புராண கதைகள் இல்லை, சயின்டிஃபிக்கலாக நிரூபிக்கப்பட்ட புத்தகம், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட புத்தகம். அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்றைக்கி பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, பலவீனம் எனக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிங்க. கால் வலிக்குன்னா என் கால் வலிக்கலைன்னு சொல்லுங்கள், கை வலிக்கும் என் கை வலிக்கலைன்னு சொல்லுங்கள், என் உடம்பு வலிக்கும் என் உடம்பு வலிக்கலைன்னு சொல்லுங்கள். என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், அது இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும், கை கால் வலிக்குதுன்ட்டு. நான் சொல்லுவேன் வலிக்கும் தான், ஆனால் வலிக்கலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிடும், போயிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு சாட்சி, இந்த கால் வந்து எனக்கு பயங்கரமாக எப்போயுமே வலிச்சிட்டே இருக்கும், எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது, டெய்லி வலிச்சிட்டே இருக்கும். 2 கால்லையும் 2 பேர் உட்காந்துருவாங்க நைட்டில், மனைவி ஒரு காலில் என் மக ஒரு காலில் உட்காந்துக்குவாங்க. அப்படி உட்காந்தா தான் அந்த வலி எனக்கு குறையும். டெய்லி வலிச்சிட்டே இருக்கும், எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது, அப்படி வலிச்சிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ப்ராஃபட் கிரண் எசேக்கியேல் அவருடைய மீட்டிங்கில் தான் அவர் ஜெபம் வரும்போது, சும்மா அவர் கையில் ஜெபம் பண்ணல, அநேகருடைய அந்த காஃப் மசில் இருக்கிற பெயின் எல்லாம் ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னார். அவ்வளோதான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த வலியே இல்லை. அல்லேலூயா. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஒரு மருந்து போடல, ஒரு மாத்திரை போடல. மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் கேட்கல, விட்டுட்டேன். அதான் சொல்கிறேன், ஒரு சில முடிவுகள் அவரால் தான் முடியும். ஒரு சில சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் மாத்திரை வச்சு குணப்படுத்திடலாம். ஆனால் ஆழமாக இருக்கிற வலி வேதனைகள் எல்லாம் அவரால் தான் முடியும். அவரால் முடியும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை பேசணும். அப்போது பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு சாட்சி சொல்கிறேன். போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய தாய் மாமா மும்பையிலேருந்து வந்திருந்தார், மணிமுத்து. அவர் வந்திருந்தார். அவர் ஒரு சாட்சி சொன்னார் முன்னாடி வந்து. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? என்ன சாட்சி சொன்னார்? பாருங்க, அவர் சொன்னார், ஜஸ்ட் அறிக்கை தான் பண்ணுறாரு. அவருக்கு பயங்கரமான வீசிங், அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க பையனுக்கும் ஜோஷ்வாக்கும் சேர்த்து பயங்கரமான வீசிங். நானும் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன். அந்த வாயில் ஒன்று அடிப்பாங்க மூச்சு விடுறதுக்கு, ஒரு சில நேரத்தில் அப்படியே மூச்சு நின்றும், டப்பக்குன்னு அடிப்பாங்க. அப்படியே பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். தும்ம ஆரம்பித்தார்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தும்மிக்கிட்டே இருப்பார். அந்த ஆஸ்மா பிரச்சனை இப்படி இருந்துச்சு. அவர் சொன்ன சாட்சி, எல்லா சபைக்கும் போயிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த சர்ச்சுக்கு இன்றைக்கி அவர் அன்றைக்கி தான் முதல் டைம் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எனக்கு இந்த ஆஸ்மா என்ன ஆயிரும், குணமாயிரும், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சின்னு சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்குதா? நேற்று யூடியூப் செய்தி, போன வாரம் செய்தியை கேட்டுட்டு அவங்க மனைவி மதி அவங்க மெசேஜை வாட்ஸ்அப்பில் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கூட அந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே, என் கணவருக்கும் என் மகனுக்கும் ஆஸ்துமா வியாதி குணமாகி விட்டது, அல்லேலூயான்னு போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், ஒரே ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணாங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு அவர் போயிருக்கிறார். அந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு எவ்வளவோ மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சரியாகலை. இப்போ எங்கேயோ இருக்கிற மும்பையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்கே வந்துட்டு போன நிமித்தம் என்ன ஆயிடுச்சு, இப்போ சுகமாயிருச்சு. சாதாரண விஷயமாங்க. ஆஸ்துமாங்கிறது சாதாரண வியாதி இல்லை, உயிர்கொல்லி வியாதி. அது கொஞ்சம் விட்டோம்னா என்ன ஆயிரும், ஆஸ்துமா முத்திருச்சுன்னா என்ன ஆயிரும், மூச்சு திணறல் வந்து இப்போ ஒரு ஜீவனையே என்ன பண்ணிட்டார், 2 பேரும் என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஜீவனையே காப்பாற்றி விட்டார். அதான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப அந்த சாட்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ கவனிக்கிறார் பாருங்கள். அவர் வந்தார், வேறு ஏதாவது சாட்சி சொல்லியிருக்கலாம். அவருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, இப்போது வருமானம் இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிள்ளைகளோட எதிர்காலம் அதை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரே பாயிண்ட் அதுதான்,
நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், எனக்கு ஆஸ்மா சுகமாகல, ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னார். அவ்வளோதான். அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே ஹானர் பண்ணுறார், அந்த வார்த்தையை அப்படியே கனப்படுத்துகிறாரு. எங்கோ இருக்கிற ஒருவருக்கு பரிபூர்ண சுகம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாயிருச்சு. அல்லேலூயா. நான் அவருக்கு ஜெபம் பண்ணல, அவர் தலையில் கையை வைக்கல, அவருக்கு நான் எதுவுமே பண்ணல. அவர் சொன்ன வார்த்தை அவர் என்ன பண்ணிருச்சு? குணமாக்கிருச்சு. உன் விசுவாசம் உன்னை, இன்றைக்கி அதை தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், கை கால் வலிக்குதா? வலிக்கலன்னு சொல்லுங்கள். உடம்பு சோர்வாக இருக்குதா? சோர்வு இல்லைன்னு சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தத்தினால நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. வலிக்குதுன்னா வலியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போ பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், ஒரு 6 மந்த் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி நான் இருக்கேன்னா அது மாதிரி. இப்போ எனக்கு ஃபுட்டு கண்ட்ரோலே கிடையாது, எதை வேணாலும் சாப்பிட்லாம், என்ன ஸ்வீட்னாலும் சாப்பிடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். லைட்டாக சளி வரும், அவ்வளோதான். ஆனால் முன்ன அளவுக்குலாம் இருக்காது, ஆனால் நல்லா இருக்கிறேன் இப்போ. அல்லேலூயா. பச்சை தண்ணி எதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னென்னா அதான் இந்த சத்தியம் பாரு எப்போ தெரிஞ்சு, எனக்கு 30 வயசில் தான் தெரிஞ்சிருக்கு. நான் எப்போ ஜாகின் மாதிரி இருக்கும் போதுலேருந்து இந்த சளி பிரச்சனைலாம் அவதிப்பட்டு இருக்கிறேன். 5 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு? 25 வருஷ பாதிப்பு. 25 மாதம் கூட ஆகலை. இன்னும் சொல்ல போனால் கம்மி தான், ஒரு 6 மாதம் தான் அதை பேசியிருக்கிறேன் அந்த சத்தியத்தை. இப்போ தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன்? பேசிக்கொண்டே இருக்கிறேன். நம்மளாம் மறிக்க போவதில்லை. அல்லேலூயா. நம்ம ஜீவனோடு வாழ்ந்து தீர்க்காயுசோடு இருக்க போகிறோம். ஆண்டவர் வருகை வந்துச்சுன்னா தான் இந்த பூமி விட்டு நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், எப்போ வருமோ அப்போல்லாம் இனிமேல் யாரும் என்ன பண்ணாதீங்க, மரணத்துக்காக என்ன பண்ணாதீங்க, காத்திருக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். இன்னமும் ஆசீர்வதிப்பார். வாயின் வார்த்தைகளை என்ன பண்ணுவோம்? நல்லா பேசணும். சரி, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் இந்த நாளில் என்ன வார்த்தையை பேசணும்னு சொல்லி நேற்றைய தினத்தில் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் 2 ரேமா வார்த்தைகளை தந்தார். முதல் வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, நீ உயருவாய். சொல்லுங்கள், நீ உயருவாய். 2வது, ஓங்கி வளருவாய். சொல்லுங்கள், ஓங்கி. இந்த 2 வார்த்தையை தேவன் என் காதில் கேட்க பண்ணினார். நீ உயருவாய், நீ ஓங்கி வளருவாய். இந்த வார்த்தையை போய் என் ஜனங்களிடத்துல சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான், அது சொன்ன பிறகு தான் அந்த பைபிளில் அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் தேடி பார்த்து அதுக்குண்டான அந்த காரியத்தை தியானித்து கொடுத்து, அப்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இனி தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை நீங்கள் பெற்று கொண்டோம் என்று விசுவாசித்து பாருங்களேன், ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆயிடும். இது நான் கடந்த நாட்களில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர்கிட்ட ஒரு சோரில் கேட்குறோம், ஆனால் இன்னும் பெற்றுக்கொள்ளலை, ஆனால் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கிட்டால் எப்படி இருப்போம்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா பணம் தேவைப்படுது. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 ரூபா ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது, கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறேன். அது ஜெபம். இப்போது அந்த 10,000 ரூபா ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் விசுவாசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 மடங்கான வல்லமைக்குள்ளாக பவர்ஃபுல்லாக மாறி எங்கேயோ இருக்கிற 10,000 உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கப்புறம் அறிக்கை பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு 10,000 கொடுத்துட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு 10,000 கொடுத்துட்டீங்க, வேலையை கொடுத்துட்டீங்க, குழந்தைய கொடுத்துட்டீங்க, வீடை கொடுத்துட்டீங்க, ஆத்துமாக்களை கொடுத்துட்டீங்க, நல்ல ஒரு பிரதமரை கொடுத்துட்டீங்க. இப்படி சொல்லி நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு பன்மடங்காய் பெருகுகிறதுனால அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஏன்னா ஒரு டைம் பேசி விட்டுறக்கூடாது, பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல 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 ஆவின் மண்டலங்களில் அதெல்லாம் அப்படியே சிருஷ்டிக்கப்படும். எங்கேயோ கொடுக்க வேண்டிய 10,000 திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு விழுகும். யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணம் உங்களை தேடி விழுகும். யார் கண்ணிலையும் படாத 500 ரூபா நோட்டு உங்கள் கண்ணில் படும், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். அவர் சூப்பர் நேச்சுரல் காட், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைனா என்னது? இதெல்லாம் நடக்குமா பிரதர்? இதெல்லாம் இயற்கையாக நடக்காது அப்படிங்கிறது தான் இயற்கை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஓங்கி வளருவேன், நான் உயருவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. பாருங்கள், உங்கள் வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாம் உயர்த்தப்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு, மரியாதை எல்லாம் அப்படியே உயர ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட கிருபைகள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும்.
ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னால் சொன்னதுதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை, இல்லை, அவர் கைவிடவே மாட்டார். சரி, அந்த வசனம் எங்க இருக்கு வாசிக்கலாம். 144 சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 144 சங்கீதம் 12வது வசனம். ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ வசனம் அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவரே வார்த்தை கொடுத்தார். வார்த்தை கொடுத்த பிறகு தான் வசனத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போலாம் அவர் பேசாமல் எதுவுமே நம்மள பேசுறது இல்லை. என்னுடைய செய்தியை டோட்டலாக மாற்றிட்டேன். ப்ரேயரில் இப்போ ரெகுலராக ப்ரேயர் டைமில் போயிட்டு எனக்கு அந்த 8 to 9 வந்து ப்ரேயர் டைமில் வந்து இப்போ நானும் இப்போ அந்த ப்ரேயர் டைமில் என்னுடைய பர்சனல் ப்ரேயரும் பண்ணுறதுனால அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது வார்த்தைகள் தெளிவாக உண்டாகிறது. ஏன்னா இன்றைக்கி வருகிற ஜனங்கள் எத்தனை பேர் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. வருகிற ஜனங்கள் எந்த சூழலில் வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒன்று முன்குறித்து வச்சிருப்பார். அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாதான் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே அமரும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? விருட்ச கன்றுகளைப் போல ஓங்கி வளருவீர்கள். நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தெய்வீகமான வாக்கு தத்துவம். சரி, இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது. அந்த வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல போட்டிருக்குது. அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. 13, 14, 15. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கு. பாருங்க, உங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதா எப்படி இருக்குமா? நிரம்பி இருக்கும். களஞ்சியங்கள்லாம் என்னதுங்க? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களஞ்சியம் அப்படின்பாங்க. களஞ்சியம்னா சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நெல் வருது அப்படின்னா எல்லா நெல்லையும் பயன்படுத்திட மாட்டாங்க. அது ஒரு பெரிய பானை மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க? சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. எதுக்குன்னா திருப்பி அறுவடை திருப்பி விதைச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரிசிலாம் காலி ஆயிரும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? களஞ்சியங்கள் பூரணமாக என்ன பண்ணியிருக்கோம்? நிரம்பி இருக்கும். சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக. அப்படின்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வாங்குவீங்க இனிமேல். அல்லேலூயா. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்குவீங்க. நீங்கள் என்ன உங்கள் மனசில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. அதுதான் சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக உங்கள் களஞ்சியங்கள். இன்றைக்கி எது களஞ்சியம்? உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு தான் களஞ்சியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது? உங்கள் அக்கௌண்ட் எல்லாம் இனி பூரணமாக நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழிந்தருள பண்ணுவார். அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏசப்பாவை நம்பி, இந்த ஆண்டவரே இந்த அக்கௌண்ட்டை உங்களை நம்பி ஓப்பன் பண்ணுறேன், இந்த அக்கௌண்ட்டில் பணங்கள் நிரம்பட்டும்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நிரப்புவார். ஏன்னா வசனம் நம்மளுக்கு ஆதாரம் இருக்குது. நம்மளுக்கு எழுதி கொடுத்தாச்சு. அவர் எழுதி கொடுத்துட்டார். உன் களஞ்சியங்கள் சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நிரம்பி தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் அக்கௌண்ட் ஒரு நாள் எம்டியாக இருக்காது. உங்கள் கை ஒரு நாள் வெறும் கையாக இருக்காது. உங்கள் கைகளில் இனி பணங்கள் தேடி வரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இன்னொரு இடத்துல போய் கையேந்தி நிற்கிற அளவுக்கு தேவன் வைக்க மாட்டார். வைக்கவே மாட்டார். ஒரு சில சூழ்நிலைகளில் நிமித்தம் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த மாதிரி சூழல் வரும்போது சொல்லணும், என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்கப்படட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா அது சொல்ல 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 உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. அடுத்து நிரம்பி இருக்கும். அப்புறம் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும் பெருகும். அடுத்து பழுகுவது பெருகுவது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிற ஆடுகள்னா அப்போ இருக்கிறது சொத்து. ஆடுக்கு தான் அப்போ அவங்களுக்குலாம் சொத்து. இப்போ உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பெருக போகுது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் சொத்துக்கள் எல்லாம் பெருகும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு சொத்தே இல்லையே பிரதர். உங்களுக்கு சொத்தே இல்லைன்னு நினைக்காதீங்க. இயேசுவே உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்கிறாரு, பூமியையோ மனுபுத்திரருக்கு
கொடுத்துட்டார், அவருக்கு எடுத்துட்டார் இலவசமாக. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சமயம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் இருக்கலாம். அதை ஆண்டவர் இந்த நாளில் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களை தேடி வரும்படி செய்வார். உங்களுடைய ஆடுகள் பழுகும். உங்கள் கிராமங்களில் உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் பழுகி பெருகும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. இந்த வசனம்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் இதை வச்சு நீங்கள் ஜெபிக்க முடியும். இந்த வசனம்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணாதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. என்னைக்கு பிரதர் நடக்கும்? நீங்கள் எவ்வளோ தூரம் விசுவாசத்தோடு எவ்வளோ சீக்கிரமாக இதை அறிக்கை பண்ணி நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 தையமாக சொல்லிடுங்க. அல்லேலூயா. என் வருமானம் பெருகும், என் சொத்துக்கள் பெருகும், என் கடன் பிரச்சனைகள் நீங்கும். ஒரு 100 தடவை சொல்லிட்டு தான் இருங்களேன். எத்தனையோ காரியத்தை பேசுகிறோம், யாரையோ குறித்து பேசுகிறோம், எதையோ குறித்து பேசுகிறோம். இதை நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு நாளில் ஒரு நாள் உங்கள் சொத்துக்கள் பெருகி இருப்பதை உங்கள் கண்கள் காணும். தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு வரும். உங்கள் சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில் வந்திருக்கிறத உங்கள் கண்கள் காணும். ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் இந்த கொஞ்சம் அமௌண்ட்டுக்காக நான் காத்திருந்தேன், இன்றைக்கி இத்தனை லட்சங்களை தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நீங்களும் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்கிற அளவுக்கு தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் திக்கற்றவர்களுக்கு தகப்பன், அவர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை. இந்த வசனம்லாம் படிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் பைபிளில் தான் இருக்குது. இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார். தனிமையானவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவரே ஏற்படுத்தி கொடுக்குறாராம். இந்த வசனம்லாம் தெரியாததுனால நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பெரிய விஷயமே இல்லை. பாரு, சீக்கிரமாக இந்த இடம் நம்மளுக்கு சொந்தமாயிரும். அல்லேலூயா. இப்போ நான் விசுவாசாரிக்கு இப்போ பண்ணி தான் பேசுகிறேன். நீங்கள் நினைக்கலாம் பிரதர்கிட்ட பல லட்சங்கள் பணம் இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை விட மேலான விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்த பிறகு 3 பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த இடத்த நீங்களே வாங்கிருங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரும்போதே இந்த இடம் நம்மளுக்கு சொந்தமானுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் இப்போ சரசம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, டென்னிஸ் அம்மா அவங்க சொன்னாங்க, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த இடம். அந்த அம்மா பேர் என்னது? இல்லை இங்கேருந்து வருவாங்களே காலனியிலேருந்து, பெத்தாயி அம்மா போன வாரம் சொன்னாங்க. அந்த அம்மாவும் சொன்னாங்க. இப்போது இந்த இடம் அப்படி இப்போது இதெல்லாம் ஒரு அடையாளம். என் மனசுக்குள்ளே ஒரு ஐக்கியம் ஏன்னா இது வாங்க 30 லட்சம் 35 லட்சம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோலாம் நம்ம இன்னும் அவ்வளோ பைசாலாம் என்ன நம்மகிட்ட இல்லை. ஆனாலும் விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா 30 லட்சம் இல்லை 40 லட்சம் கூட நம்ம சார்பாக வேறு யாராவது ஒருத்தர் கொடுத்து இந்த வீடை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே நாளில் ஆண்டவர் செஞ்சிடும். ஒரு இரவு போதும் அவருக்கு. ஒரு இமை பொழுதில் காரியங்களை வாய்க்க பண்ணிடுவோம். விசுவாசம் வேணும். நமக்குலாம் எப்படி பிரதர் கிடைக்கும்? 30 லட்சம்லாம் நம்மளால சாத்தியமா? அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. நம்மளால் சாத்தியம் இல்லை, ஆனால் அவரால் எல்லாமே சாத்தியம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. அதான் வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள். அடுத்து வாசிங்க தொடர்ந்து. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். நீங்கள் இனி பலமுடையவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாயிருக்கும். அப்புறம் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சொல்லுங்க, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. இதெல்லாம் எதுக்கு உங்களை சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்களே ப்ரேயருக்கு வரும்போது நல்லா இருக்குது பிரதர், அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு போனோன்னே திருப்பி ஏதாவது பிசா சொல்ல வந்துடுறான், ஏதாவது பலவீனம் வந்துடுது, ஏதாவது பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிறீங்களா? அதை தான் சொல்கிறேன். சத்துரு உட்புகுதல் இனி இராது. அல்லேலூயா. குடியோடி போகுதல், இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் இனி என்ன ஆயிரும்? வராது. ஏன்னா ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். நீ சத்துரு உங்கள் எல்லைக்குள்ளே வரவே முடியாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இந்த வார்த்தை எல்லாம் உங்கள் வாயில் வரும்போது தான் இதெல்லாம் அப்படியே இப்போ ஒன்றும் பண்ணலை. இப்போ நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் மேலே பிரகடனப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் மேலே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் குடும்பத்தின் மேலே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மேலே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் மேலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்கள், எங்கேருந்து வரும்லாம் தெரியாது. திடீரென்று ஒரு காற்று அடித்து, எப்படி ஒரு காற்றினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இருக்கிற பொருளை கொண்டு வந்து என்ன பண்ணிடும்? இங்கே கொண்டு போயிடும். திடீர்னு ஒரு புயல் காற்று அடிக்குதுன்னு வச்சுருங்க, என்ன ஆகும்? பறக்கோப்பில் இருக்கிற மரம் செடியெல்லாம் உடஞ்சி எங்கே வந்துடும்? இங்கே அழுந்தல பொருள் வந்துடும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு
ஒரு காரியத்தில் காற்றுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கார், ரூவா காற்று. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்றைக்கி பாருங்கள், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பாருங்கள், பல லட்சங்களை பிடிக்கிறாங்க, பல கிலோ கணக்கில் தங்கங்களை என்ன பண்ணுறாங்க, பறிமுதல் செய்கிறாங்க. நான் அதெல்லாம் அப்படிலாம் வரும்போதே டிவியில் வரும்போதே சொல்லிடுவேன், பாவி நாஸ்தியோ நீதிமானாகிய எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஐ ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே இப்போ ரிசீவ் பண்ணி வச்சுட்டே இருக்கிறேன். ஆவின் மண்டலத்தில் பயங்கரமாக ரிச் ஆகிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் வரும், என் ஆவின் மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் சரீர மண்டலத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்களும் நானும் பார்க்க பல 100 கோடிகளுக்கு அதிபதிவாய் தமிழ் ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. ரகசியம் இதுதான். பார்க்கும்போது சொல்லுங்கள், இதெல்லாம் பாவி நாஸ்தி மாதிரி உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சிருங்க. பாருங்கள், ஒருத்தர் ஊர் அடித்து உலையில் போட்டு பெரிய கட்டடமாக கட்டி வச்சுருப்பான். அங்கே போய் நின்று சொல்லுங்கள், பாவி நாஸ்தியோ நீதிமானாகிய எனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், இதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு, இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்குண்டான அந்த 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 சத்துவம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். உங்களுடைய அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், உயருவீர்கள். அப்புறம் எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. உங்கள் வீதிகளில் நீ கூக்குரல் உண்டாயிருக்கு. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், இந்த சூழல்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடும். அல்லேலூயா. அது எல்லாம் மாறிடும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது. இதெல்லாம் எப்போ நடக்கும் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 12ஆம் வசனம் சொன்னிச்சு அப்பொழுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. அப்போ அப்பொழுதுனா எப்பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். சொன்னால் செஞ்சிருவீங்களா? செஞ்சீங்கன்னா இது இப்போ நான் சொன்னது எல்லாம் நடக்கும். உங்கள் சொத்துக்கள் பெருக ஆரம்பிக்கும், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் பலமுடையவர்களாய் மாறுவீர்கள். பாவின் ஆஸ்திகள் எல்லாம் உங்கள் மீது வந்து கொட்டப்படும். நீங்கள் ஆசீர்வாதமுள்ள பாத்திரர்களாக மாறுவீங்க. ஒன்றே ஒன்று தான், என்ன செய்யணும்? 144ஆவது சங்கீதத்தில் 9ஆவது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும். அவ்வளோதான். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவரை பாடி மகிழ்ச்சியோடு அவரை பாடி புகழ வேண்டும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே பழிக்கணும்னா இதுதான். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்கிறாரு. அப்பொழுது அப்படின்னா ஆரம்பிக்குது. அப்போது கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆண்டவரை பாடி ஆராதனை செய்து கொண்டே இருக்க சொல். அல்லேலூயா. இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னைய வந்து பிரசங்கம் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ண முடியாது. ஆராதனை செய்ய ஜெபம் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, ஜெபத்தை நடத்த சொன்னீங்கன்னா அது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது. ஆனால் பாட்டு பாடு வர்ஷிப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட உட்காந்து என்னால் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா அதில் தான் இருக்குதே மகிமை. அதுதான், ஏன்னா வசனம் சொல்லிருச்சு, துதிகளின் மத்தியில் அவர் என்ன பண்ணுகிறாரா? துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ அங்கே அவரே இறங்கி வந்துடுவார். அவர் இறங்கி வந்த இடத்துல வியாதிக்கு இடம் இல்லை, தோல்விக்கு இடம் இல்லை, கஷ்டத்துக்கு இடம் இல்லை, கடனுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. ரகசியத்தை புரிந்து கொள். இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம், எப்பெல்லாம் ஏசப்பான்னு சொல்ல முடியுமோ ஏசப்பான்னு சொல்லுங்கள். அவர் எப்பெல்லாம் பாடி துதிக்க முடியுமோ அப்பெல்லாம் பாடி துதித்து கொண்டே இருங்க. புது புது பாடல்களை பாடிக்கிட்டே இருங்க. அவரை நினச்சி பாடி அதுக்கு தான் இன்றைக்கி வந்தோடனே 3 பாட்டு பாடுறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுறோம். எதுக்குன்னா இதுதான் ஆசீர்வாதத்தை தரப்போகுது. அல்லேலூயா. நம்மளுடைய சுய நீதியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பிரதர், நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் பிரதர். நோ பிரதர், நான் பைபிள் 6 தடவை பைபிள் படித்து முடிச்சிட்டேன் பிரதர். தேவனோடு உள்ள தொடர்பு தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையினுடைய வேர். சொல்லுங்கள், தேவனோடு உள்ள தொடர்பு என்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கையின் வேராயிருக்கிறது. ஒரு மரம் நல்லா வளரணும்னா என்ன முக்கியம்? வேறு தான் அவசியம். அந்த வேறு எந்த அளவுக்கு ஆழமாக வேர் ஒன்றி அந்த தண்ணீரெல்லாம் ஈர்த்து கொள்ளுதோ, அந்த மண்ணினுடைய சக்தியெல்லாம் ஈர்த்து கொள்ளுதோ, அந்த வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணும், மரம் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல காய் கொடுக்கும், கனி கொடுக்கும். அப்போ இன்றைக்கி எது வேர்? ஆசீர்வாதத்துக்கு எது வேர்? சுகத்திற்கு எது வேர்? ஆரோக்கியத்துக்கு எது வேர்? ஒன்றே ஒன்று தான்,
அவருக்குள்ளும் உங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு, ஆண்டவருக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு. அந்த தொடர்பை எப்படி ஏற்படுத்திக்க முடியும்? அவரை பாடி துதித்து ஆராதனை செய்கிறதுக்கு மூலமாக அவருடைய நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தொடர்பு பண்ணலாம். அப்போ ஆண்டவரை மனசில் நினச்சி கொண்டே இருங்க, அவரை துதித்து கொண்டே இருங்க, அவரை ஆராதனை செய்து கொண்டே இருங்க. நான் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் நிரம்பும். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நீங்கள் ஆசை, உங்கள் பேங்க்கில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு 500 ரூபாய்க்கு 5 டாப்ஸ் தர கடையை தேடிட்டு இருப்பீங்களா? தேடிடுவீங்களா? இல்லை, நல்ல குவாலிட்டியாக என்ன இருக்குதுன்னு வாங்குவீங்க. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பணம் என்ன இருக்குது? அவசியமாக இருக்கிறது. பண ஆசை தான் எல்லாவற்றுக்கும் தீமை. ஆனால் பணம் ஒரு நாளும் தீமை இல்லை. இந்த இடத்துல இப்போ இன்னும் நம்ம நல்லா ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம வாடகை கொடுக்கணும். நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கு என்ன பண்ணணும்? வாடகை கொடுக்கணும். இப்போ இந்த பணம் இல்லைன்னா இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா? முடியாது. அப்போது பணம் அவசியமாக இருக்கிறது. பண ஆசை தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் பணம் மனுஷனுக்கு என்னது? அத்தியாவசிய தேவை. அந்த பணத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஃப்ரீ டைம்லாம் இல்லை, இதுக்குன்னே டைமை ஒதுக்குங்க. நமக்கு தேவையே அதுதான். அப்புறம் அதுக்கு பண்ணுறதுக்கே நம்ம டைம் கிடைக்குமான்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நேரத்தை ஒதுக்குற நம்ம தேவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. அவ்வளோ அதிகமாக பாடுங்க. எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது பிரதர்னா, ஒரு டேப் ரெக்கார்டர் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை காமச்சமாலாம் வீட்டில் அழகாக ஒரு டேப் ரெக்கார்டர் கெட்டு போச்சு, ஆனால் வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா 300-400 பாட்டு, ஏசப்பா பாட்டை போட்டு வச்சுக்குவாங்க. போட்டு விட்டு ஆன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு வேலை செய்வாங்க, மற்றெல்லாம் செய்வாங்க, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளே போய் அவங்கள ஆசீர்வதிக்குது. அல்லேலூயா. நீங்களும் அதை மாதிரி பண்ணிக்கங்க. உங்களுக்கும் அது மாதிரி வேணால் ஒரு எப்போ நானே சபை மூலமாக வாங்கி தர சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க, மெமரி கார்டு தர போட்டுக்குங்க. போட்டு ஃபுல்லாக ஆண்டவர் ஒன்று பாடுங்க, இல்லை பாடுறத கேளுங்க. ஒன்று என்ன பண்ணுங்க, பாடிடுங்க. இல்லை பிரதர் எனக்கு பாடலாம் தெரியாது, ராகலாம் வராது அப்படின்னா பாட்டை போட்டு என்ன பண்ணுங்க, கேட்கவும் முடியாதா? நீங்கள் கேட்க 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 பரலோகம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கொடுத்துக்கிட்டே இருக்கும். தூதர்கள் இறங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய உங்களுடைய நான் சொன்ன மாதிரி உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாக நிரம்பி ஆரம்பிச்சிடும். வராத சொத்துக்கள் எல்லாம் அப்போ பாருங்கள் வந்து சேர்ந்துடும். வராத பணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சுருவார். வியாதினா என்னன்னு கேட்பீங்க, கை கால் வலியா அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருவார். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், நீங்கள் உயருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினீர். அப்பா, நீர் சொன்ன உமது ரேமா வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் ஓங்கி வளருவீர்கள், உயருவீர்கள் என்று சொல்லி இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மாத்திரமல்ல, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இதை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் சகலவிதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கட்டும். எங்கள் கிராமங்களிலே ஆடுகள் பலத்தவைகளாக இருக்கட்டும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கட்டும், பழுகட்டும், பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, அவங்க நாமத்திற்கு மகிமை. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான இக்கட்டான நிலைமைகளும், பிரச்சனைகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும், கடன் பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிந்து விழுவதாம். இந்த வார்த்தைக்கு முன்பதாக ஒரு வல்லமை செயல்பட முடியாது. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம். அப்படி வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.